ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தினம் 17வது தராவீகை நாம் தொழுது முடித்திருக்கிறோம். அந்த 17வது தராவீகில் சூரத்துல் அம்பியா, சூரா ஹஜ் என்ற 2 சூறாக்களை நாம் ஓதியிருக்கிறோம். சூரத்துல் அம்பியா என்கிற சூறா மக்கி சூறாவாக, மக்காவில் இறங்கிய சூறாவாகும். சூரத்துல் ஹஜ் அப்படிங்கிறது மதீனாவில் இறங்கிய சூறா. அதனுடைய சில ஆயத்துகள் மக்காவில் இறங்கி இருக்கின்றன. இந்த சூரத்துல் இன்றைக்கு 17வது தராவி. இன்றைக்கு பத்ர் போர் நடைபெற்ற தினம். இன்றைக்கு நாம் பத்ரீன்களை குறித்தான சிந்தனைகளை செய்வது, அவர்களுக்காக வேண்டி குரான்களை ஓதி ஹதியா செய்வது, யாசீனை ஓதுவது, அவர்களுடைய பத்ரீன்களுடைய அந்த பெயரை படித்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது, வசீலா செய்வதெல்லாம் இன்றைய தினத்தில் நாம் ஜமாத்தோடு இருந்து நாம் செய்வோம். இன்றைக்கு அவை தனித்தனியாக நம்முடைய வீடுகளில் இருந்து பத்ரீன்களுக்காக வேண்டி நாம் யாசீன்களை ஓதி அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும். இந்த இவ்வளவு தூரம் இந்த இஸ்லாமிய பரப்புரைகள் வந்திருப்பதற்கு காரணம், அன்றைய தினத்திலே அந்த சிறு குழுக்களாக இருந்து அல்லாஹுவினால் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில் குர்ஆனிலே அவர்களை பற்றி புகழப்பட்டு அல்லாஹு தஆலா பத்ரீன்களுடைய சிறப்பை அவர்கள் என்ன செய்தாலும் நான் மன்னித்து விடுகிறேன் என்பதாக கூறியதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய சமூகத்தினிடத்திலே ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த பத்ரீன்களுடைய பெயர்கள் வாசிக்கப்பட்டு நாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது நம் மீது ஹக்காக இருக்கிறது. நாம் அவர்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த 17வது தினத்திலே நாம் இந்த 17வது ஜுசுவை ஓதி முடித்திருக்கிறோம் தராவியில். அதில் 2 சூறாக்கள், சூரத்துல் அம்பியா, சூரத்து அல் ஹஜ் என்ற 2 சூறாக்கள் உள்ளன. சூரத்துல் அம்பியா என்கிற சூறாவிலே அல்லாஹு தஆலா நபிமார்களை குறித்தான செய்திகளையும் நிறைவாக அந்த சூறாவிலே அல்லாஹ் இறக்கி தந்திருக்கிறான். அதனுடைய ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். நிச்சயமாக மனிதர்களுடைய கேள்வி கணக்கு நாள் நெருங்கி விட்டது. இக்தரப அப்படின்னு சொன்னால் நெருங்கி வந்து விட்டது. இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், கேள்வி கேட்கக்கூடிய அவர்களுடைய அந்த கியாமத்து நாள் நெருங்கி வந்து விட்டது. வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், ஆனால் அவர்களோ அந்த நாளை புறக்கணித்து அலட்சியப்படுத்தி ஏனோ தானோ என்ற கேஷுவலாக அது என்ன வரட்டும் பார்த்துக்கலாம் என்று இருக்கிறார்கள். அதை வராது என்கிற மனோநிலையில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கேள்வி கணக்குனுடைய நாள் நெருங்கிவிட்டது. பெருமானார் வந்ததே கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லுவார்கள், என்னுடைய வருகையே கியாமத்தின் அடையாளம். அந்த அடிப்படையில் கியாமத்து நெருங்கிவிட்ட போது ஒரு மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சூறாவினுடைய ஆரம்ப அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா நம்முடைய யாரெல்லாம் அதை அலட்சியப்படுத்தி உலக வாழ்க்கையினுடைய மோகங்களிலே மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கும் விதமாக, அவர்களை மறுமை நாளை குறித்து திருப்புகிற விதமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆரம்பத்தில் அதை பற்றி உண்டான ஒரு தூண்டுதலை செய்கிறான். முதல் வசனம் சூரத்துல் அம்பியால அதை பற்றி பேசுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், கம் கஸம்னா மின் கரியத்தின் கானத் தாலிமத்தன் வ அன்ஷஅனா பஅதஹா கௌமன் ஆகரீன். ஏதோ நம்ம தான் இந்த உலகத்தில் இருந்து நம்ம தான் பாதுகாக்க போகிறோங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நினப்பு. நம்ம இல்லைன்னா, அல்லது நம்முடைய பாதுகாப்பும் நம்முடைய சிந்தனையும் இல்லைன்னா என்ன நடந்து போயிடும். அடுத்த சந்ததிகளை உருவாக்கணும், அதெல்லாம் அந்த சிந்தனையெல்லாம் இருக்கணும். ஆனால் நாம் இல்லாவிட்டால் இது நடக்காது என்பதை போன்ற சிந்தனைகளை சில பேர் மனதிலே கொண்டு இருக்கிறார்கள். இறைவன் இந்த ஆயத்தில் சொல்லுகிறான், கம் கஸம்னா மின் கரியத்தின் கானத் தாலிமத்தன் வ அன்ஷஅனஹா பஅதஹா கௌமன் ஆகரீன். இந்த சூறாவினுடைய 11வது வசனம் இதை பேசுகிறது. அநியாயம் செய்து கொண்டிருந்த எத்தனையோ ஊரார்களை இப்படி நினைத்து அநியாயம் செய்து நாம் தான் இது இங்கே இருக்க போகிறோமே, நம்ம இல்லாட்டி இது நடக்குமா என்று பேசியவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், கம் கஸம்னா மின் கரியத்தின் கானத் தாலிம அன்ஷஅனா பஅதஹா கௌமன் ஆகரீன். அந்த கூட்டத்தை ஒட்டு மொத்தமாக துடைத்து எடுத்துவிட்டு வேறொரு சமூகத்தை, வேறொரு கூட்டத்தை அந்த இடத்தில் நாம் கொண்டு வந்து அமர்த்தினோம் என்று சொல்லுகிறான். அல்லாஹுக்கு ரொம்ப அஞ்சு கொள்ளணும், பயந்து கொள்ளணும். நாம் இல்லை என்று சொன்னால் இது நடக்காது, அது நடக்காது என்று யோசிக்கிற அந்த கூட்டத்திற்கு இறைவன் சொல்லுகிற வார்த்தை, உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அதை விட அழகான ஒரு கூட்டத்தை அந்த இடத்திலே கொண்டு வந்து உட்கார வைப்போம். அப்புறம்
இந்த சூராவினுடைய 25வது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா முக்கியமாக ஒரு செய்தி எல்லா நபிமார்கள், இந்த சூராவுக்கு பேரே சூரத்துல் அம்பியா, எல்லா நபிமார்களுக்கும் தரப்பட்ட மோட்டோ, அவர்களுடைய அந்த ஆப்ஜெக்ட், என்ன நோக்கத்திற்காக வேண்டி அந்த நபிமார்களை அனுப்பினானோ அந்த செய்தியை இந்த வசனத்தில் சொல்றான். இதுதான் இந்த சூராவினுடைய கரு. இந்த சூராவினுடைய மிக முக்கியமான ஒரு தகவல் இந்த வார்த்தையில் தான் அமைந்திருக்கிறது. அதில் எல்லாம் சொல்றான், வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். எந்த நபியையும் நாம் உலகத்திற்கு அனுப்பி வைத்தாலும் இப்படி வகி அறிவிக்காமல் அவரை அனுப்பவில்லை. அன்னஹு லா இலாஹ இல்லா அன, வணக்கத்திற்குரிய இறைவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அவர்களுக்கு சொல்லி என்னையே வணங்க வேண்டும் என்ற அந்த அக்ரிமெண்டோடும் அந்த செய்தியை பரப்புவதற்காக வேண்டியும் தான் அவர்களுடைய மிஷன். அந்த நபிமார்களுடைய மிஷனே என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ஒருவன், நீங்கள் அவனையே வணங்கணும், அவன் பக்கம் திருப்பி விடுகிற, இந்த மக்களை அவன் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் நபிமார்களுடைய பணியாக இருந்தது என்பதை அல்லாஹு தாலா இந்த சூராவினுடைய 25வது வசனத்தில் அதை பற்றி பேசுகிறான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய வசனங்களில் அல்லாஹு தாலா தொடர்ந்து அவனுடைய பெருமைகளை பற்றி, அல்லாஹ் யார் என்பதை குறித்து இந்த வசனங்களிலே இந்த காஃபிர்களுக்கு எடுத்துரைக்குமாறு அல்லாஹு தாலா பேசுகிறான். அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த கானதா ரத்கா, இந்த பூமியும் இந்த வானமும் ஒன்றாக இருந்தது. ஃபஃபதக்னாஹுமா, அவற்றை நாம் தான் தனித்தனியாக ஆக்கினோம், அதை பிரித்தோம், அதை உடைக்கச் செய்தோம். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிருடைய பொருட்களையும் நாம் தண்ணீரிலிருந்து ஆக்கினோம் என்ற செய்தியை, இந்த பிக் பேங் தியரியை குறித்து அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லுகிறார். அதுக்கடுத்து பிக் பேங் தியரிங்கிறது இப்படி நடந்துச்சு, இயற்கை அப்படி உடைஞ்சது அப்படியெல்லாம் சொல்லி தருவாங்க. இஸ்லாமியர்களுக்கு அப்படி அல்ல, இறைவன் சொல்லுகிறான், நாமே அதை உடைத்தோம். ஃபஃபதக்னாஹுமான்னா அவற்றை நாமே பிரித்து, ஒவ்வொரு அந்த வானம் பூமி இதை பிரித்தோம். அந்த பிக் பேங் நடந்தது நம்முடைய ஏற்பாட்டின்படியே, நம்முடைய வார்த்தையின்படியே நடந்தது என்பதை அல்லாஹ் சொல்றான். அதுக்கடுத்து வரிசையா வஜஅல்னா ஃபில் அர்தி ரவாசி வஜஅல்னா ஸமாஅ ஸஃபம் மஹ்ஃபூதா, ஒவ்வொரு ஆயத்தாக இந்த பூமியை படைத்தது, அதில் மலைகளை நட்டது, வானங்களை படைத்தது, வானத்தை பாதுகாப்பு ஒரு கவசமாக அமைத்தது. ஹலகல் லைல வன் நஹார வஷம்ஸ வல் கமர், வானத்தையும் பூமியையும் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தது. ஒக்குல்லும் ஃபி ஃபலக்கின் யஸ்பஹூன், ஒவ்வொரு கோள்களையும் அவை அதனுடைய வட்டப்பாதையில் சுற்ற வைத்தது. இதெல்லாம் நாமே செய்தோம் என்று அல்லாஹுவினுடைய அதுமத், அவனுடைய பெருமைகளை குறித்து இந்த வசனங்கள் அல்லாஹு தாலா தான் யார் என்பதை குறித்து பேசுகிறான். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான் 21, இதெல்லாம் 30வது வசனம், 31வது வசனம், 32 அல்லாஹு தாலா சூரத்துல் அம்பியால இந்த செய்திகளை சொல்றான். 50வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், ஹாதா திக்ரும் முபாரக்குன் அன்ஸல்னாஹு ஃபஅன்தும் லஹு முன்கிரூன், இந்த வேதம் தருகிற இந்த செய்தி இருக்கிறதே இது பரக்கத்து பொருந்திய முபாரக். குரானில் ஒரு வசனம் நான் அடிக்கடி சொல்லுகிற வழக்கம், அந்த வசனத்தை ஓதும் போதே சந்தோஷமாக இருக்கும். கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக், இந்த வேதம் இருக்கிறதே, குரான் இருக்கிறதே, அது அட்ட பரக்கத்து ஒரு பொருள் உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது குரானில் மட்டுமே. அதே செய்தி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான், வஹாதா திக்ரும் முபாரக்குன் அன்ஸல்னா, அதை நாமே இறக்கி வைத்தோம். வஅன்தும் லஹு முன்கிரூன், அதை நீங்கள் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். 50வது வசனம் சொல்லுகிறது. இஸ்லாமியர்களே, இது மற்றார்களை பார்த்து சொன்னாலும் இந்த வசனம் இஸ்லாமியர்களை பார்த்து சொல்லுகிறது. உங்களுடைய நடவடிக்கைக்கு தேவையான உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மறுமை, இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி உங்களுடைய நடைமுறைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு ஓப்பன் புக், உங்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு சரியான வழியை சொல்லித் தருகிற ஒரு புத்தகம் குரான். ஆகவே அந்த குரானை நீங்கள் எடுக்கிற வரை, இந்த குரானை பற்றி பிடித்திருக்கிற வரை அதனுடைய பரக்கத்துகளை, அதனுடைய அந்த அனுக்கிரகங்களை நீங்கள் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் அதை விட்டுவிட்டால் இந்த உலகத்தில் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நேரான வழியை அதை தவிர வேறு யாராலும் தர முடியாது என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் அம்பியா இன்னைக்கு தராவீஹில் ஓதப்பட்ட அந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகிறார். அம்பியா, நபிமார்கள் என்று இந்த சூராவுக்கு பெயர் வைத்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா 4 நபிமார்களுடைய முக்கியமான அந்த வரலாற்றினுடைய இடத்தை தொட்டு காண்பிக்கிறான். அதுல அந்த 4 நபிமார்களும் தங்களுடைய சிரமமான நேரங்களில் தங்களுடைய இறைவனை எப்படி அழைத்தார்கள் என்பதை குறித்து 76வது வசனத்திலிருந்து 90வது வசனம் வரை வரிசையாக 4 நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம்,
ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 நபிமார்களையும் உடைய வரலாறையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அழைத்தது, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் நோயினால் கஷ்டப்பட்டு, இன்றைக்கு இருக்கிற நோயல்ல, மிக கடுமையான நோயினால் அந்த நபியை அல்லாஹ் தஆலா சோதித்தான். அவர்கள் பொறுத்தார்கள். அவர்களுடைய பணம் போனது, அவர்களுடைய குழந்தைகள் இறந்து போனார்கள், அவருடைய உறவுகள் அவரை விட்டு தூரமானது. இன்னும் ஒரு மடி மேலே போய் அவர்களுடைய உடம்புகளிலெல்லாம் புண்ணானது. அந்த புண்ணிலிருந்து சில நேரங்களில் புழுக்களும் வெளியானது. அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், இவர் என்ன பாவம் செய்தாரோ தெரியவில்லை, இவரை இவ்வளவு பெரிய தண்டனைக்கு இறைவனாக்கி இருக்கிறான் என்ற இட்டுக்கட்டும் அவர்களின் மீது சொல்லப்பட்டது. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த நிலையை மாற்றி அவர்களுக்கு சில காலத்திற்கு அப்புறம் நோய் நிவாரணத்தை வழங்கினான். எவ்வளவு பெரிய நோய் நிவாரணம்! அந்த நோய்கள் எல்லாம் இருந்த சுவடே இல்லாமல் போனது. அது எதற்காக காரணம் இறைவன் சொல்லுகிறான், அவர்கள் கொண்ட சபர். அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வரலாறை பற்றி இந்த இன்றைக்கு ஓதப்பட்ட தராவிகில் ஓதப்பட்ட அந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இது நாதா ரப்ப அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, எனக்கு சிரமம் வந்துருச்சு, நீனோ ரஹ்மத்துடையவன், அருளுக்குரியவன், உன்னுடைய ரஹ்மத் எனக்கு தேவை. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறி ஒரு இடத்துல நிற்கும் போது கேட்டார்கள் அல்லவா, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், உன்னுடைய தேவையின் பக்கம், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் இவ்வளவு தேவையுள்ளவன் நான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை போன்று ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹு தஆலா அதனுடைய அந்த வரலாறுகளை தொடர்ந்து சொல்லுகிறான். நாம் அவர்களுடைய அந்த நோயை போக்கியதோடு ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவர்களுக்கு பதிலளித்தோம். இந்த 4 நபிமார்களுமே வரிசையாக கேட்ட துவாவை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் சொல்லுகிறான். அதை கொஞ்சம் எடுத்து குர்ஆனை பாருங்க. ஒரே பக்கத்தில் 4 நபிமார்கள் 4 விதமான சிரமங்களில் கேட்ட துவா அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இன்னி ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் ஃபஸ்தஜப்னா லஹ். இந்த 4 பேருக்கும் அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை, நாம் அவர்களுக்கு பதிலளித்தோம். அப்போ இந்த செய்தியில் ஒரு முக்கியமான செய்தி தெரிகிறது. அழைத்தால் அல்லாஹு தஆலா யாராக இருந்தாலும் பதிலளிப்பான் கண்டிப்பாக. ஃபஸ்தஜப்னா லஹுன்னா லேசாக அல்ல, அவர்களுடைய நிலையை தெரிந்து. இஸ்தஜாப் அரபியில் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒவ்வொரு வார்த்தைகள் எழுத்தில கூட குர்ஆன் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்றது, இதனுடைய பரக்கத்தை என்னன்னா அதனுடைய வார்த்தை நயங்கள் தான், அதனுடைய அந்த அகமியங்கள், உள்கருத்துக்கள், அதனுடைய சிர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய அந்த அகமியங்கள் தான் இந்த குர்ஆனுடைய வார்த்தைக்கு அர்த்தம். இந்த ஜவாப் அஜாப அப்படிங்கிறதுக்கும் இஸ்தஜாபாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இஸ்தஜாபா அப்படின்னு சொன்னா அந்த நிலைகளை அறிந்து அல்லாஹு தஆலா அவருக்கு பதிலளித்தார். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர். அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாமிற்கு எந்த சிரமம் இருந்ததோ அந்த சிரமத்தை நீக்கினோம். நோய் அப்படிங்கிறது சில நேரங்களில் டிஸ்ஈஸ்ன்னு சொல்றான்ல, உடம்பில் ஏற்பட்ட ஒரு ஈஸினஸை போக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹு தஆலா சொன்னா அதை போக்கினோம். ஃபகஷஃப்னா மா பிஹி வ ஆதைனாஹு அஹ்லஹு வ மிஸ்லஹு மஅ. அவருடைய குடும்பத்தை போன்றே, அவருடைய குழந்தைகள் இறந்து போன குழந்தைகளை போன்றே மீண்டும் குழந்தைகளை கொடுத்தோம், இன்னொரு பங்கும் கொடுத்தோம், அவருடைய பொருளையும் அவருக்கு திரும்ப கொடுத்தோம். ரஹ்மத்தம் மின் இந்தினா வ ذிக்ரா லில் ஆபிதீன். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா அடுத்தடுத்த வசனங்களில் சொல்றான். கஷஃப்னா மா பிஹி மின் துர் வனஜ்ஜைனாஹு மினல் கம் வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது கேட்டாங்க, அல்லா இலாஹ ஃபனாதா ஃபில் துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சிரமத்தப்படுகிற நேரத்தில் இந்த துஆவை ஓதுங்கன்னு உலமாக்கள் சொல்லுவாங்க. கீழே அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடத்தில் இந்த துஆவை கேட்டார்கள். ஃபஅஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாம் பதிலளித்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவருடைய கவலையில் இருந்து அந்த நபியினுடைய கவலையை நாம் போக்கினோம். கதாலிக நுன்ஜில் முஃமினீன். இப்படித்தான் உலகத்தில் எக்காலமும் இனி மறுமை நாள் வருகிற வரையும் எக்காலமும் மூமீன்கள் நம்மிடத்திலே கேட்டால் நாம் இப்படித்தான் பதிலளித்துக் கொண்டிருப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்டலா ததர் நீ ஃபர்தம் வந்தகைர். 4 பேர் 4 ஸ்டைல் கேட்டாங்க. எல்லாம் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தையை கொடுன்னு கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், வாஸ்னஹனா லஹு ஜௌஜா. நேற்றே சொல்லும்போது சொன்னேன், அவருடைய மனைவி இடத்திலே இருந்த அந்த குறையை நாம் நீக்கினோம். அஸ்லஹனா, அத்தனை வயசுக்கு அப்புறம் அஸ்லஹனா அந்த ப்ராடக்டை ரீப்ரொடக்ட் பண்ணோம். அல்லாஹ் அந்த வார்த்தை, குர்ஆனுடைய வார்த்தை எதைத்தான் சொல்லுது, ரீப்ரொடக்ட். அதில் உள்ள அந்த இயலாமையை நீக்கிவிட்டு
வயோதிகத்திலும் கூட குழந்தை பெறுகிற தன்மையை நாம் கொடுத்தோம். அல்லாஹ் சொல்லுகிறான், இதெல்லாம் என் புறத்திலிருந்து உள்ளது. ஒரு இறைவனாக, படைப்பாளனாக நான் மட்டுமே செய்ய முடியாது. உங்களுடைய அறிவை கொண்டு ஒரு காலமும் அந்த இடத்தை நீங்கள் எட்ட முடியாது. என்கிட்ட கேளுங்க, என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுக்கு அதை சமைத்து தருகிறேன் என்கிற அந்த செய்தியை மிக அழகான முறையிலே குர்ஆன் நமக்கு வர்ணித்து சொல்லுகிறது. இன்னும் இந்த சூறாவில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா 110வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னஹு யஅலமுல் ஜஹர மினல் கௌல் வ யஅலமு மா தக்துமூன். நீங்கள் வெளிப்படுத்துவதும் இறைவனுக்கு தெரியும், நீங்கள் எதை மறைத்திருக்கிறீர்களோ அதையும் அவன் தெரிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அடுத்து சூரத்துல் ஹஜ் அப்படிங்கக்கூடிய அடுத்த சூறாவிற்கு நாம் சென்றோம் என்று சொன்னால், அந்த சூரத்துல் ஹஜ் என்கிற சூறா ஒரு முக்கியமான சூறா. இஸ்லாமிய கடமைகளில் ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்கிற அந்த 5 கடமைகளில் ஹஜ் என்கிற அந்த கடமையை மட்டும்தான் ஒரு சூறாவிற்கு அல்லாஹு தஆலா இந்த சூறாவிற்கு பெயராக வைத்திருக்கிறான். இதை தவிர வேறு எந்த கடமைகளும் சூறாவினுடைய பெயராக வைக்கப்படவில்லை அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமானது. இந்த சூறா மதனி சூறாவாகும். மதீனாவில் இறங்கிய சூறா. இதனுடைய சில ஆயத்துகள் மக்காவில் இறங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஹஜ்ஜினுடைய சூறாவிலே அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறான். அடுத்து அல்லாஹ்வினுடைய சில அடையாளங்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹு தஆலா ஹஜ்ஜில் சொல்லும்போது சொல்லுவான், யார் ஒருவர் அல்லாஹ்வினுடைய அடையாளங்களை மதிக்கிறார்களோ அதுதான் உங்களுடைய இதயத்தில் தக்வா இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. இப்போ ஹஜ்ஜில் போகும்போது அங்கே ஹஜ்ரே அஸ்வதை சுற்றி ஹஜ்ரே அஸ்வதை முத்தமிடுவதோ, அதே போன்று மகாமே இப்ராஹிமுக்கு பக்கத்தில் தொடுவதோ, அதன் பக்கம் தவாஃப் செய்வதோ, ஒரு சயி செய்வதோ, ஒரு இடத்திலிருந்து அந்த மலைக்கு பக்கத்தில் சயி செய்வதோ, இது எல்லாமே அடையாளங்கள். அல்லாஹ் சொல்றான், வமையு அப்தின், அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அடையாளங்கள். யார் ஒருவர் அந்த அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹுக்கென்று, அதுதான் தக்வாவினுடைய அடையாளம் என்கிற ஒரு அழகிய செய்தியை இறைவன் சொல்லித் தருகிறான். இஸ்லாமிய அடையாளங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ ஒரு முஸ்லீம் அவற்றை கண்ணியப்படுத்த வேண்டும். அது ஒரு முக்கியமானது. நிறைய நேரத்தில் நம்ம பார்ப்போம், என்ன இவர் தாடிலாம் வச்சிருக்காரு, இப்படி செய்கிறாரு, 5 வேளை தொழுகிறாரு, இவர் தொழுகிறாரு, இவர் இப்படி செய்கிறாரு, இவர் என்ன தொப்பி போட்டிருக்காரு, இவர் இப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் சொல்லுவார்கள். தயவு கூர்ந்து அப்படி சொல்லக்கூடாது. ஒருத்தன் தப்பு செய்யறான் அப்படிங்கிறது, தொப்பி போட்டவனா இருந்தாலும் தொப்பி போடவனா இருந்தாலும் தப்பு தான், அது வேற பிரச்சனை. அவருடைய இபாதத்தை கொண்டு வந்து இதோடு இப்படி சேர்த்து, இவர் தொப்பி போட்டவன்லாம் அப்படி, அல்லது இவன் இப்படி தொப்பி போட்டுக்கிட்டே இப்படி செய்யறானே அப்படி சொல்லுவதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. அது வேற. ஏன்னு கேட்டால் சில சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் அவர்களை கண்டிக்கிற போது சூரத்து நூறில் வரும், அவர்களுடைய மரியாதையை அவர்கள் ஏற்கனவே செய்த அமல்களே அல்லாஹ் தஆலா அவர்கள் அதை செய்தவர்கள் தான், நான் அதை ஒப்புக்கொண்டேன், ஆனால் இந்த நேரத்தில் இப்படி தப்பு அப்படின்னு தான் சொல்லுவான். அதனால நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, இவங்க தொப்பி போட்டிருக்காங்க, இவங்க தாடி வச்சிருக்காங்க, அவர் அப்படி செய்யறாரு, இவர் தொழுகிறாரு, இது ஒரு மோசமான ஒரு பழக்கம். இஸ்லாமியர்களிடத்தில் இந்த பழக்கம் உண்டு. அப்படி சொல்லக்கூடாது. நம்ம யாரையும் பார்த்து தாடி, தொப்பி, இந்த அடையாளங்களை நாம் மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது. இது குர்ஆன் அதை சொல்லுகிறது. நீங்க ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளமே அதை மதிக்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு வசனத்துல எல்லாம் சொல்றான், வஹுது இல தையிபி மினல் கௌல் வஹுது இல ஸிராத்தி முஸ்தகீம். வஹுது, நீங்கள் இந்த கலிமாவினுடைய பக்கமே நீங்கள் செல்லுங்கள். நோக்கம், வாழ்க்கையினுடைய நோக்கமே ஹுது இல தையிப் மினல் கௌல், கலிமாவின் பக்கம் செல்லுவது, அல்லாஹ்வின் பக்கம் நம்மை இணைப்பது. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் வாழ்க்கை. வஹுது இலா ஸிராத்தில் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நீங்க நேரான வழியில் ஹுது செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹது. இதுல 17வது அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா ஆயத்தில் சொல்றான். அந்த சூரத்துல் ஹஜ் 17வது சூரா 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹது வஸ்ஸாபிஈன் வன்னஸாரா வல் மஜூஸ் வல்லதீன அஷ்ரகு. எல்லா கூட்டத்தையும் சொல்றான். யகூதிகள், அதே போன்று சாபியீன்கள் என்ற ஒரு கூட்டம், அதே போன்று நசாராக்கள், மஜூஸ் நெருப்பு வணங்கிகள், அஷ்ரகு இறைவனுக்கு இணை வைத்தவர்கள். இன்னல்லாஹ யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமா. கியாமத் நாள்ல இத்தனை பேரையும் அல்லாஹ் கொண்டு வந்து கண்டிப்பாக தீர்ப்பு கூறுவான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்முடைய
நீயத், நாம் இருக்கிற இந்த பாதை இருக்கிறது, இது சரியான பாதை, அல்லாஹ் நமக்கு தந்த குரானிய பாதை, ஹதீஸினுடைய பாதை, இந்த பாட்டைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளை ஒப்புக்கொள்ளுவான் என்கிற அந்த நம்பிக்கை முஸ்லிம்களிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னான், திடீர்னு சில குழப்பங்கள் வரும்போது இதா அதா நம்ம சரியா இருக்கமா, போலாமா வரலாமா, அல்லாஹ் சொன்னால் எல்லா கூட்டத்தையும் அங்கே கொண்டு வந்துடுவோம், அவரவர்களை நாம் பிரித்து விடுவோம், நாளைக்கு கியாமத்து நாளில் எல்லா சத்தியங்களும் உண்மைகளும் விளங்கணும்னு சொல்றான். இதுக்கு முன்னுண்டான வசனத்தில் ஒரு அற்புதமான வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், வமினன் நாசி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃப், மக்களிலே சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள். அலா ஹர்ஃபின், ஹர்ஃப் அப்படின்னு சொன்னா ஒரு ஓரப்பகுதியில் நின்று, வைன் அசாபஹு கைருன், நலவுகள் அவர்களுக்கு கிடைத்தால் இத்மான் நபி, அதை கொண்டு ஒரே சந்தோஷப்படுவாங்க. வைன் அசாபத்துஹு ஃபித்னா, அவர்களுக்கு ஏதாவது சிரமம் வந்து விட்டால் இன்கலப அலா வஜ்ஹி, உடனே அதை விட்டு திரும்பி அல்லாவை விட்டு வேறு பக்கம் தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். ஹஸிரத் துனியா வல் ஆகிரா, அவர்களுக்கு இந்த உலகமும் மறுமையும் இல்லாமல் போய்விட்டது, இந்த நஷ்டம் அடைந்து விட்டது. வதாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், அவர் இதுதான் பெரிய நஷ்டம் அப்படின்னா தெளிவான ஒரு நஷ்டம். அப்போ நம்முடைய செயல்கள் நல்லது கிடைச்சா மட்டும் நாங்கள் தீனில் இருப்போம், ஏதாவது சிரமம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அல்லான்னு அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுவோம், அல்லாஹுவை விட்டு போனோம். எப்போ இதெல்லாம் சிரமம் வருகிறதோ இன்னும் அல்லாஹுவின் பக்கம் அவர்கள் திரும்ப வேண்டும், இன்னும் அல்லாஹுவின் பக்கம் அவர்கள் திரும்பி வருவதற்குத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அது குர்ஆனில் வேற ஒரு இடத்துல வரும்போது அல்லாஹ் சொல்லுவோம், ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அஃபலா யதூபூன், அல்லாஹ் கேட்குறான், அவர்கள் தௌபா செய்ய வேண்டாமா, மீண்டும் அல்லாஹ்வினிடத்தில் திரும்ப வர வேண்டாமா? சோதிப்பது அப்படிங்கிறதே அவர்களுடைய அந்த சில பாவங்களை குறித்து அவர்கள் புரிந்து கொள்வதற்குத்தான். இன்னும் சில ஹதீஸ்களிலே வருகிறது, மனிதன் சில நேரங்களிலே மின் தம்பி யுசீபு யுஹ்ரமு மின் ரிஸ்க், ஒரு மனிதன் ரிஸ்கை விட்டு அவனுடைய பொருளாதாரத்தை விட்டு அவன் தூரமாகிறான், அவன் செய்கிற சில பாவங்களின் காரணமாக என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். இன்னும் இந்த சூரத்துல் ஹஜ்ஜினுடைய வசனங்களை நாம் பார்த்தா அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜினுடைய செய்திகளை வரிசையாக இதில் சொல்றான். அதில் ஒரு இடத்துல சொல்லும் போதெல்லாம் சொல்றான், ஒமை யுஹ்னில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம், யார் ஒருவனை அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே கேவலப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ, இந்த உலகமே சேர்ந்து கரம் கோர்த்தாலும் அவனை ஒருவரும் ஒரு காலமும் கண்ணியப்படுத்த முடியாது என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆக இந்த சூரா இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த 17வது ஜுசுவிலே சூரத்துல் அம்பியா, சூரத்துல் ஹஜ் என்கிற இந்த 2 சூறாக்கள் உள்ளன. அதிலே உள்ள முக்கியமான செய்திகளை, சில தகவல்களை நாம் இப்போது பார்த்தோம். அல்லாஹ் தஆலா அதை புரிந்து நடக்கிற அந்த வழியை உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. இன்றைக்கு இந்த பத்ரீன்களுடைய தினத்திலே 17வது நோன்பன்று நாம் பத்ரீன்களுக்காக வேண்டி துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதன் புறம் சிந்திக்கிற நல்லாற்றலை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.